அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா. நான் 20 வருஷமா மீடியால இருந்திருக்கிறேன். செந்தில் வேல் கரைவேட்டி கெட்டாத திமுக காரன் என்று சொல்வதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அத நினைச்சேன் கிரிக்க. ஆனா எல்லா செய்தி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆறுதல் அளிப்பதற்காக சென்றார் தலைவர், அவர் ஆறுதலை சொல்லி இந்த மாதிரி நிவாரண நிதிகளை வழங்கி ஆறுதல் சொன்னார், இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முதல் முறையா இந்திய வரலாற்றுல, ஏன் உலக வரலாற்றுல ஆறுதல் பெற்று செல்லும் நிகழ்வு அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது இதுதான் நடந்திருக்கு. கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம். என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் பாருங்க. வெட்டி படுகொலை செய்யப்பட்ட, ஆணவ படுகொலை செய்யப்பட்ட கவின் குடும்பத்தினரை ஸ்டாலின் சென்னைக்கு வர வச்சு ஆறுதல் சொன்னாரே, அப்ப எங்கடா போனீங்க நீங்க? ஓத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு வேணாங்க. கூட்டிட்டு வந்தது யாரு? நம்ம தலித்துகளின் பாதுகாவலர், எழுச்சி தமிழர் சொல் திருமாவளவன், அவர் தானே கூட்டிட்டு வந்தாரு. அது என்ன ஸ்டாலினுக்கு வந்தா மட்டும் ரத்தம், விஜய்க்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா? இப்ப கவின் குடும்பத்தினரை ஒரு முதல்வர் நேர்ல போய் பார்த்து ஆறுதல் கூறி இருக்கணுமா இல்லையா? இல்ல கூறாம கூட விட்டுட்டு போ. அது என்ன கவின் குடும்பத்தினரை திருமாவளவனை வச்சு நேரா கூட்டிட்டு வந்து அப்படியே ஆறுதல் சொல்லிடுவார். நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். அப்ப ஸ்டாலின் சொன்னா மட்டும் அது ஆறுதல், விஜய் செய்தால் மட்டும் அது அரசியல். வெக்கமாவே இல்லையா உங்களுக்கு? அரசிடம் இவர்கள் அனுமதி கேட்டதாகவும் அரசு தர மறுத்ததாகவும் ஒருத்தன், கல்யாண மண்டபமே எங்களுக்கு கரூர்ல கிடைக்கல இன்னொருத்தன். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏன்னா போலீஸ் பர்மிஷன் கிடைக்கல, மண்டபம் கிடைக்கல, அதனால எங்களால அங்கே வர முடியல. கண்டிப்பா வந்துட்டு போலீஸ் பர்மிஷன் கொடுத்தோன்னா கண்டிப்பா நான் கரூர் வந்து உங்களை இன்னொரு வாட்டி நான் நேரில் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிக்காரு. ஏன் இப்ப விஜய் வந்து கரூர் போய் நேர்ல சந்திக்கிறதுக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகளை நீங்க தான் வைக்கிறீங்க. ஒரு கல்யாண மண்டபம் கூட கிடைக்கல. இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? போனா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை நீங்க உருவாக்கிட்டீங்க. பிரச்சனை வந்தாலும் வரும். ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. விஜய் அரசியலை ஓரங்கட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 40 பேரை பறி கொடுத்தாலும் பறி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் செய்ய மாட்டேன். நீ செய்வடா, நீ செய்வடா. உன் முக கட்டைய பார்த்தாலும் தெரியுதுடா. உன்னே மாதிரி ஐயோக்கப்பட விருதே தப்புடா ரோட்ல. அப்படி இருக்கிற சூழல்ல விஜய் அவர்கள் அங்க போகல, பணத்தை கொடுத்துட்டாரு. சரி, ஏதோ நம்மளால முடிஞ்சதை வர வச்சாது அவர்களுக்கான உதவி செய்வோம் அப்படின்னு செஞ்சிருக்காரு. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இத விமர்சிக்கிற எந்த வாடகை வாய்களாவது, எந்த வாடகைக்கு பேசுற நாய்களாவது, ஒரு மானம் உள்ளவன், ரோசம் உள்ளவன், சூடு சோழம் உள்ளவன், சோத்துல உப்பு போட்டு திங்கிற ஒரு பிரதேசி கவின் குடும்பத்தினரை முதல்வர் ஏன் அழைச்சிட்டு வந்தார்? விஜய் போறதுல 1008 டிஃபிகல்டிஸ் இருக்கு. முதலமைச்சர் இங்க இருந்து கவின் குடும்பத்தை சந்திக்க போனா எவன் கேள்வி கேட்பான்? இது ஒரு விபத்தால் நடந்த படுகொலை. இது பின்னாடி வரும், சிபிஐ விசாரணையில இருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டாங்க, ஏகப்பட்ட ஆதாரத்தோட சிபிஐ ரெடியா இருக்கு. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? அதை நம்ம அப்படியே விபத்துன்னு அப்படியே நிப்பாட்டுவோம் சிபிஐ சொல்ற வரைக்கும். ஆனா கவின் சாதிய ஆணவ படுகொலை, சமூக நீதியை நொற்றன்னு சொல்ற நீங்க இதுல முதல் ஆளால போய் நின்று இருக்கணும். முதல் முறையா இந்திய வரலாற்றுல, ஏன் உலக வரலாற்றுல ஆறுதல் பெற்று செல்லும் நிகழ்வு அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அது இதுதான் நடந்திருக்கு. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதா இதுல இருந்து? எப்படா தெரியல நீங்க அவனை அங்க இருந்து இங்க வர வைக்கிறதுல என்ன உங்களுக்கு பெருமை? நீங்க முதலமைச்சர் இங்க இருந்து கிளம்பி போனார் கவின் வீட்டுக்கு அப்படின்னா எவனாவது கேட்க போறானா? எவ்வளவு தூரம் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள்களாக, மடையர்களாக நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால், பாதுகாப்பு படை சூழ நீங்க போக முடியல, போய் பார்த்திருக்கலாமே. ஏன் அவனை தலைமைச் செயலகத்துக்கு வர சொல்லி ஆறுதல் சொல்றீங்க? இப்ப சொல்ல புரியா இல்லையா? எந்த கேவலம் நடந்தாலும் அதுக்கு விதை போட்டதே திமுக காரன் தான். நீங்க மத்தவனை பேசுறதுக்கு என்ன துப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி இங்க எழுதா இல்லையா? பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. இத பக்கம் பக்கமா ரைட்ட எழுதிட்டு இருக்காங்க திமுக ஐடிவிங்கள. வாடகை வாய்கள் அங்கிட்டு அங்கிட்டு எந்த சேனல திரும்பினாலும் குலைக்கிற சத்தம் மட்டும்தான் காதுல உழுவுது. நாய்க்கு தான் பிஸ்கட் பொண்ணு
இது லோக்கல் பார்ட்டி 2 எலும்பு துண்டு வீசி இருந்தா கப்பு நடக்கிருக்கேன். இப்படி பண்ணிருக்க கூடாது, பண்ணிருக்க கூடாதுயா. யாரு பண்ண வச்சது? நீங்க தானே. நீ வேற சுமாரப்பா, ஏற்கனவே சாணியை கொண்டு எரிஞ்சிட்டு இருக்காங்க, வேற ஆள் எரிய போறாங்க. இது திமுகவை நோக்கில அந்த கேள்வி எழுப்பணும். ஒரு தலைவனை கரூருக்கு போய் உங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னா ஸ்டாலின் வெட்கி தலை குனிஞ்சு ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு தானே ஒரிஜினல் ஒரு ஜனநாயகவாதியா இருந்தா பேசியிருக்கணும். பார்க்க போற வாயால தூக்கு போறளவு கேவலமா பேசுறானே. ஆனா விஜயும் இதையெல்லாம் உடைச்சு வெளியில வந்திருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுல நான் இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். பட் அது அப்படி ஒரு சூழலை உருவாக்குனது திமுக தானே. இப்ப அதிமுக ஆட்சியில அனிதாங்கிற மாணவி நீட் தேர்வால தற்கொலை செய்து கொண்டார். இந்த நீட்டுங்கிற ஐடியாலஜிய திமுக காங்கிரஸ் கூட்டணியோட தான். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். ஆனா விஜய் அங்க போய் ஆறுதல் கொடுத்தார். எந்த விதமான நெருக்கடியும் இல்லையே மனுஷன். ஆனா திமுக அனிதாவுக்கு தன்னோட சொந்த நிதியிலிருந்து பணம் கொடுத்தது. சொந்த நிதி, கட்சி நிதியிலிருந்து பணம் கொடுத்தது. அவ்வளவு நல்லவனாடா நீ. ஜெயராஜ் பென்னிஸ் குடும்பத்திற்கு தன்னோட சொந்த நிதியிலிருந்து பணம் கொடுத்தது. இன்னைக்கு 26 மாணவிகள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நீட்டால தற்கொலை செஞ்சிருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் ஏன் திமுக பணம் கொடுக்கல? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. ஏன்னா அன்னைக்கு திமுக அரசியல் செய்யறதுக்கு அனிதா அப்படிங்கிற ஒரு மாணவியோட சவம் தேவைப்பட்டுச்சு. ஜெயராஜ் பென்னிக்ஸுக்கு பணம் கொடுத்தீங்க. இன்னைக்கு 24 பேர், அஜித் உட்பட 24 பேர் லாக்அப் டெத் ஆயிருக்காங்க. உங்க ஆட்சியில அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் ஏன் திமுக பணம் கொடுக்கல? இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. ஏன்னா அன்னைக்கு திமுகவோட பிண அரசியலுக்கு ஜெயராஜ் பென்னிக்ஸ் அப்படிங்கிற 2 சவம் தேவைப்பட்டுச்சு. எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவிகளா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த செயற்படுங்க. நீ போடுவா பரதேசி உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு அரசு சார்பா நிதி கொடுக்குது. ஆனா திமுக சார்பா நிதி கொடுக்கப்படுதா? கனிமொழி போறாங்க நேரா. நேரம் இது அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா, இப்ப இந்த கரூர் சம்பவம் அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா இந்த திமுக செய்யக்கூடிய பிண அரசியல் என்ன தெரியுமா இருக்கும்? இவன் நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருப்பான் போல இருக்க. இந்த இப்ப வரையும் செத்து போன 41 பேர் என்ன ஜாதிகாரனே அவனுக்கும் தெரியாது. உண்மை. ஆனா இது திமுக எதிர்கட்சியா இருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த 41 ஜாதிகாரனையும் ஜாதி சங்கத்தை பூரா பணத்தை கொடுத்து கிளப்பி விட்டுருப்பாங்க. வெரி குட்ரா. அது எப்பரா என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. அட பேப்பர்ல போடுறானே. இது ஜாதி அரசியலாக்கப்பட்டிருக்கும். 41 சவமும் எரிக்கப்பட்டிருக்காது. அவன் ஆயப்ப சத்த மாதிரி மொத்த டிவி காரனும் ஒரு வாரம் அந்த டெட் பாடியை போட்டுட்டு ஒப்பாரி வச்சிருப்பான். கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. இதுதான் திமுக எதிர்கட்சியா இருந்தா நடந்திருக்கும். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம்.